வணக்கம் நண்பர்களே. வாங்க, இன்னைக்கு நாம கால இயந்திரத்துல ஏறி ஒரு அற்புதமான பயணத்துக்கு போகலாம். தமிழர்களோட அறநெறிக்கு வழிகாட்டியா இருந்த சங்கமருவிய கால இலக்கிய உலகத்துக்குள்ள நுழைய போறோம். நாம செய்யறது சரி, இது தப்புன்னு நமக்கு எப்படி தெரியுது? இந்த எண்ணம்லாம் நமக்கு எங்கிருந்து வருது? எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு இப்போ நிறைய புத்தகங்கள், தத்துவங்கள் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பண்டைய தமிழர்களுக்கு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே அழகான கவிதைகள்ல தான் எழுதப்பட்டிருந்தது. சரி, அந்த கவிதைகள் பிறந்த காலத்துக்குள்ள நாம இப்ப போகலாம். நம்மளோட முதல் பகுதி சங்கமருவிய காலம். ஒரு சின்ன அறிமுகம். சங்கமருவிய காலம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா சங்க காலத்துக்கு பிறகு, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த காலகட்டம். இத களப்பிரர் காலம், ஏன் சில சமயம் இரண்ட காலம்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. பேரு தான் இரண்ட காலம், ஆனா தமிழ் இலக்கியத்துக்கே வெளிச்சம் போட்டா பல வைரக்கற்கள் கிடைச்சது இந்த காலத்துல தான். இது ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்த காலம்னு சொல்லலாம். அது வரைக்கும் போர், வீரம், காதல்னு பாடிட்டு இருந்த கவிஞர்கள் திடீர்னு தங்களோட கவனத்தை வேறொரு பக்கம் திருப்பினாங்க. அதாவது ஒழுக்கம், அறம், ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க பேசின அந்த அற இலக்கியங்கள் என்னென்ன? அதுதான் 18 கீழ்க்கணக்கு நூல்கள். வாங்க, அதோட உலகத்துக்குள்ள போய் பாப்பாகலாம். 18. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண். ஏன்னா நம்ம சங்கமருவிய கால இலக்கியத்தோட ஆணி வேரே இந்த 18 கீழ்க்கணக்கு நூல்கள் தான். இதுல மொத்தம் 18 கவிதை நூல்கள் இருக்கு. கீழ்க்கணக்குனா சின்ன சின்ன பாடல்களால ஆன நூல்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த 18 நூல்களையும் நம்ம பிரிச்சு பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வரும். பாருங்க, இதுல 11 நூல்கள் அறத்தை பத்தி, அதாவது ஒழுக்கத்தை பத்தி மட்டும் பேசுது. வெறும் 6 நூல்கள் தான் காதலை பத்தியும், ஒரே ஒரு நூல் தான் வீரத்தை பத்தியும் பேசுது. இதுல இருந்தே தெரியலையா அந்த காலத்துல அறத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு? இந்த 18 நூல்கள்ல சில நூல்கள் காலத்தையே வென்று இன்னைக்கும் உச்சத்துல நிக்குது. அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இலக்கியத்தின் உச்சங்கள். ஆமாங்க, 2 படைப்புகள், ஆனா இமயமலை மாதிரி உயர்ந்து நிக்குது. அதோட ஞானம், அதோட அறிவுரை 1000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதிரொலிச்சுட்டே இருக்கு. அதுல முதல் மற்றும் முதன்மையான இடம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறளுக்கு தான். திருவள்ளுவர் எழுதுனது 1330 அதிகாரங்கள், 1330 குறள்கள். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் தொட்டு போற ஒரு உலகளாவிய வழிகாட்டி. அதனால தான் இது உலகமே போற்றும் உன்னத நூலா இருக்கு. ஒரு அழகான மேற்கோள் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, குறள் தமிழர்களுக்கு மட்டுமல்ல மனிதகுலம் முழுவதற்கும் சொந்தமான ஒரு நூல்னு. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? இதனாலதான் இத உலக பொதுமறைன்னு சொல்றோம். திருக்குறளுக்கு இணையா, அதுக்கு நிகரா மதிக்கப்படுற இன்னொரு முக்கியமான அறநூல் இருக்குன்னா அது நாலடியார் தான். திருக்குறள் மாதிரியே இதுவும் அறத்தை மையமா வச்சு எழுதப்பட்டது. இத சமண முனிவர்கள் எழுதுனதா சொல்றாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு ஒரு பழமொழியும் உண்டு. அதுல நாலுங்கிறது இந்த நாலடியாரையும், இரண்டுங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. பாருங்க, ரெண்டும் எவ்வளவு முக்கியம்னு. சரி, திருக்குறள் நாலடியார் மட்டும்தான் இருக்கா? நிச்சயமா இல்ல. வாங்க, அந்த காலத்தோட பிற இலக்கிய முத்துக்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த 2 பெரிய நூல்களை தாண்டி அந்த காலகட்டத்துல இன்னும் நிறைய கவிதை நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் வாழ்க்கைய ஒவ்வொரு கோணத்துல நமக்கு காட்டும். இப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகளில தான் நம்ம முன்னோர்கள் இந்த அறிவு கருவூலத்தை நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு நான்மணிக்கடிகை எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பாட்டுலையும் 4 ரத்தினம் மாதிரி கருத்து இருக்கும். இன்னா 40, அதாவது வாழ்க்கையில எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் துன்பம் தரும்னு ஒரு லிஸ்டே போடும். அதே மாதிரி 5 காதல் வாழ்க்கையோட வெவ்வேறு நிலைகளை பத்தி ரொம்ப அழகா சொல்லும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகே, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதோட தாக்கம் என்ன? இது ஏன் இன்னைக்கும் முக்கியம்? வாங்க, நம்ம இறுதி பகுதிக்குள்ள போகலாம். காலம் கடந்த தாக்கம். இந்த சங்கமருவிய காலம் ஏன் நமக்கு முக்கியம்னு கேட்டா, 1, இதுதான் நம்ம தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு ஒழுக்க கட்டமைப்பை முதலா உருவாக்கி தந்தது. 2, இன்னைக்கு வரைக்கும் நாம பயன்படுத்துற பல பொன்மொழிகளை, தத்துவங்களை இது கொடுத்தது. 3, தமிழ் கலாச்சாரத்தோட தத்துவ அடித்தளத்தையே இதுதான் போட்டதுன்னு சொல்லலாம். கடைசியா, ஒரு இருண்ட காலம்னு சொல்லப்பட்ட நேரத்துல கூட அறிவும் அறமும் பிரகாசமா ஜொலிக்கும்னு இது நிரூபிச்சு காட்டுச்சு. அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா, 18 கீழ்க்கணக்குங்கிறது சும்மா ஒரு பழைய கவிதைகள் அடங்கிய புத்தகம் இல்ல. அது ஒரு தார்மீக வழிகாட்டி. நம்ம முன்னோர்கள் நமக்காகவோ நமக்கு அப்புறம் வரப்போற எல்லா தலைமுறைகளுக்காகவும் செதுக்கி வச்ச ஒரு அறநெறி திசைகாட்டி. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த அறநெறிகள் இன்னைக்கு இவ்ளோ வேகமா ஓடிட்டு இருக்கிற நம்ம நவீன வாழ்க்கைக்கு வழிகாட்டுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.